தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெப நிலையோடு இந்த கூடுகையிலே நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவர் நல்ல கொடுக்குற வேத வசனத்தையும் நாம் குடும்பமாக வாசிப்போம். உங்கள் குடும்பத்தோடு என்னை இணைச்சிக்கிடுங்க. ஒன்றா நம்ம உங்கள் முகத்தோடு நம்ம உங்களோட இருந்து செபிக்கிறது போல் கூடி செபிப்போம். நீங்களும் உங்கள் விண்ணப்பங்களை வச்சு செபிக்க போகிறீங்க. இப்பொழுது நம்ம முதல்ல ஒரு வேத பாடத்தை நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படுவது, பொன் வெள்ளியை பார்க்கலும் தயை நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒரு சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்குனவர் கர்த்தர். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். மாறுபாடுகளுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரகத்தின் மேலாறு ஒளியும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்து விடு, அப்பொழுது வாதி நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒளியும். சுத்த இருதயத்தை விரும்புகனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாரமாக்கிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவார். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலை. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யனாவுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளின் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாக இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும் படிக்கும். நீ உன்னை அனுப்பினவர்களுக்கும் சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும் படிக்கும். ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவர்களை எழுதவில்லையா? ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தானத்தில் பத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஒக்கருக்குள்ள மனுஷனுடைய நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. உன் பிதாக்கள் நாட்டின போர் வேலைக்குரிய மாற்றாதே. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவனை நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களும் முன்பாக நிற்பான். In English, Proverbs 22. A good name is rather to be chosen than great riches, and having favor rather than silver and gold. The rich and poor meet together, the Lord is the maker of them all. A prudent man foresees the evil and hideth himself, but the simple pass unharmed are punished. By humility and the fear of the Lord are riches and honor and life. Thorns and snares are in the way of the forward. He that doth keep his soul shall be far from them. Train up a child in the way of should go, and when he is old he will not depart from it. The rich ruled over the poor, and the borrower is servant to the lender. He that sought iniquity shall rape vanity, and the rod of his anger shall fail. He that ate a bountiful eyes shall be blessed, for he giveth of the bread to the poor. Cast out the scanner, and the cunning shall go out, your thief and reproof shall case. He that loved punish of art, for the grace of his lips the king shall be his friend. The eyes of the Lord preserve knowledge, and he overthrew the words of the transgressors. The slothful man said,
there is a lion without eye shall be slain in the streets. The mouth of strange woman is a deep pit. He that is abhorred of the Lord shall fall therein. Foolishness is bounded in the heart of a child, but the rod of correction shall drive it far from him. He that oppresses the poor to increase his riches, and he that gives to the rich shall surely come to want. Bow down thine ear, hear the words of the wise, and apply thine heart unto my knowledge. For it is pleasant thing it to keep them within thee, they shall withal be fitted in their lips. That their trust may be in the Lord. I have made known to thee his day, even it to thee. Have not I written to thee excellent things, his counsels and knowledge, that I might make thee known the certainties of the words of truth, that you might answer the words of truth to them that sent unto thee. Rob not the poor because he is poor, neither oppress the afflicted in the gate. For the Lord will plead their cause and spoil the soul of those that spoil them. Make no friendship with an angry man, and with a furious man that shall not go. Lest thou learn his ways and get a snare to thy soul. Be not thou one of them that strike hands, or them that are swords for the devil. If thou hast nothing the prey, why should he take away the bed from under thee? Remove not the ashen landmark which their fathers have set. Seest thou a man diligent in his business, he shall stand before kings, he shall not stand before mean man. நேர்களே, நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய குடும்பமாய் நாம் வாசித்திருக்கிறோம். இப்பொழுதும் அவருக்கு தெரிந்த பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்திலே 114வது பாடலை பாடி நாம் ஆண்டவரை நாம் மேம்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். மேஜர் பாடுவோமா? சந்தோஷமா உட்கார்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை அதிகமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அவருடைய மகிமை உங்களை நிரப்பும். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட போகிறது. பாடுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே
இந்த நாட்களிலும் நாம் வாசித்த வேத பகுதியிலே 29 வகையான உணவுகளை நம்முடைய ஆவியாத்ம சரீரத்திற்காக வாசித்து கேட்டோம். நல்ல ஒரு பாடலையும் நாம் பாட கேட்டோம். இப்பொழுது கூட இன்றைக்கு விசேஷித்த ஒரு மன்னாவை நாம் பார்க்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ஆம் வசனம். ஸோ உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகள் யதார்த்தத்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கும். ஆகவே இந்த நாளிலே அவருடைய மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை மாறவே மாறக்கூடாது. உலகம் வரும், சத்துரு வருவார். சத்துரு பல வழியிலே கொண்டு முதாதையருடைய சாபமாக இருக்கும், அல்லது நம்முடைய பாவத்தின் விளைவாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டு. ஆகவே தான் அவர் இருந்தாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. ஸோ ஒரு வசனத்தை கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் நம்பிக்கை குறித்து. 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகி என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். உம்மை போற்றும். என் படுக்கையை மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக அவரிடத்திலே நாம் வந்து நேசிக்கிறோம். ஸோ 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஸோ ஐ பிலீவ் ஃபார் திஸ் வே. சே டோன்ட் ஃபைட், டோன்ட் ஸ்கோல்ட், பட் டோன்ட், நீ ஒன்றும் நீ யுத்தம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். யூ ஆர் கீப்பிங் டு மைண்ட் த குவைட். ஸோ நீ கிருபை அதை மாத்திரம் நீ செய்தால் ஆண்டவர் நம்மோடு இருந்து காரியங்களை நடைப்பிக்கிறவராக. என்ன தேவனை நோக்கி அமர்ந்திரு. அவர் அமர்ந்திருந்தால் போதும், நான் நம்புகிறது அவராலே வரும். ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ. ப்ளீஸ் கோ டு யூ கேன் வாட் யூ டூ தேன் டு டூ. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப். ஸோ கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே அனுபவத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸோ எஸ், தேவனை நான் நம்பியிருக்கிற துர்க்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நிலைகளாக்கி ரட்சிக்கிறார். தேவனை நான் நம்பியிருக்கிற துர்கமும் கேடகமும் சொல்லுகிறேன். அவர் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் வரும் பொழுது சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு உடன்பிறப்புகளே, வார்த்தையை கேட்கிறீர்களா அல்லது அலட்சியமாக இருக்கிறீர்களா? இதை போட்டு விட்டுட்டு வேறு சிந்தனைக்கு செயல்படுத்துகிறீர்களா? ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே நம்பிக்கை, இவைகளிலே நாம் வளருவோம். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. மார்க்கு 10:4 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்து தடம் பண்ணாத, விட்டுவிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்
அவர்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் இந்த நாளில் கூட வாசித்த 2 சாமுவேலின் புத்தகம் 22:3 நாம் வாசித்தோம் அல்லவா? இரட்சணிய கொம்புமானவர். யோபுவில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோப் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து காரியத்தை எல்லாம் நிறைவுபடுத்துவாராக. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணு. என்னை கொண்டு போட்டால் கூட பரவாயில்ல, அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். அவ்வளோ பத்திரம் சஞ்சலம் வந்து விட கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? ஸோ திட் இஸ் குட் வேர்ட்ஸ். ஸோ ரியலி இன் மீ ஆல்சோ ஐ ஆல்சோ ஐ நாட் டெல் டு தீஸ் வேர்ட்ஸ். ஸோ ஓகே, காட்ஸ் வித் ஹிம். ஆண்டவர் யோபோடு இருக்கிற கர்த்தருக்கு மகிமை. ஓகே, தென் கோ டு அனதர் ஒன் ரீட் த ஒன் வேர்ட்ஸ் ஆல்சோ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி பெரிய ஒரு அதிசயத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிற நன்றி. யோபு சொன்னதை போல, நான் செத்தாலும் சாகிறேன், என் நம்பிக்கை அவரை விட்டு நான் எடுபட்டு போக மாட்டேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். ஆம் அன்பு நேயர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்தோடு இவைகளை கொண்டு வந்தீரோ அவைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி வன்மேல் வந்தது என்று சமாதானத்துக்கு இடையூறாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு நீர் அகற்றுக்கிறதற்காக சொல்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன், நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். நீ என்னை மகிமைப்படுத்து. ஓ ஆண்டவர், இந்த வேளையில் நீர் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு என்று சொன்னீர். இயேசு நாமம் அறியாத இடத்தில் எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே. என் தேவனே, உண்மையில் இருக்கிற நம்பிக்கை வலுப்படட்டும். உடைய பிள்ளைகள் குடும்பமாக கூடி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லோரும் குடும்ப ஜெபத்தில் நம்ம சிந்திக்கிறோம், யாருக்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழுகிறோம். இந்த ஆடம்பரம் எல்லாவற்றையும் தேவன் நீர் அகற்றி போடும்படி செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டு உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களோடு இருந்து காரியங்களை வழிகாட்டுகிறவராக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அன்பு தேவர் அபாஷீதன் அல்ல ரகமோ தானி தீரிவு சகலத்தையும் அன்பு தாங்கும், சகிக்கும். இந்த நாட்களில் ஆண்டவர் அதை அப்படியே நாங்கள் செயல்பட ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க கிருபை தரும்படி செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த டோபியாய்க்கு இந்த இதற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளை, அதனாலே குடும்பத்திலே பிரச்சனை. ஆண்டவரே, இந்த பொல்லாத பாக்கின் செயலினால் குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டையே உண்டாகிறது. இப்பொழுதே அந்த சண்டைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். நீ என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல, ஒரே ஆண்டவரே விவாதங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எப்பொழுது உம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறேன். உண்மையில் வைத்த நம்பிக்கையின் மகிமையின் நங்கூரமான இயேசு காரியங்களை வாக்கியப்படும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரம் எதுவும் இல்லை என்று சொன்னீங்களே. ஆனால் உண்மை பார்க்கும்படிக்காக அழைப்பு கர்த்தர் நீர் கூட இருந்து நடப்பிப்பீராக. உம்முடைய வல்லமை விளங்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் நினைவாக நாங்கள் நினைத்து மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக.
மாற்றும் என்னை உந்தன் சாயலாய் ஊற்றும் எந்தன் ஆவியை. ஓ யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றின ஆண்டவர் எங்களை மாற்றவல்ல. தேவன் விரும்புகிற பாத்திரமாக எங்களை மாற்றப் போகிறதற்காக சொல்கிறேன். சகலத்தை நீர் எங்களை தாங்கி சகலத்தை நடத்துகிற உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி செபிக்கிறேன். ஓ பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். ஆண்டவரே நீர் ஒரு ஏற்பாடு செய்வீர். உம்முடைய மகிமை வெளிப்பட்டும். நீர் ஒரு புத்திர பாக்கியத்தை கட்டளையிடும். பட் இட் இஸ் தோஸ் வாஸ் தாட் இட் மை லைஃப். ஐ ஆல்சோ திஸ் ராங் வே, பட் ஐ நாட் திங்கிங் எனி. அவருடைய நினைவு நான் தான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவரே உமக்கு தெரியும், நீ கிரியை செய்யும். உம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு நீர் வாசம் பண்ணும்படி செபிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே இல்லாத கலந்து கொள்ளாமல் ஏதோ வெறுப்பில் இருக்கிற பிள்ளைகளை வரநாளை கூட்டி சேர். அவர்களுக்கு நேர் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு நீ கொண்டு வரும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு இரவில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம்.